இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது. இன்னைக்கு வெற்றிகரமா ஜூலை 20 தேதிக்கு மேல வெற்றி நடை பயணம் போட்டுட்டு இருக்கு. இது வரைக்கும் 14,900 ஐடி வந்திருக்கு. இந்த 14,900 ஐடின்றது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். மே 4, ஜூன் 4, ஜூலை 4, ஜூலை 20 பாத்தீங்கன்னா 60, 75 நாட்கள். இந்த 75 நாட்கள்ல நாம் தடுமாறிய நாட்கள் உங்களுக்கே தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஒரு 20 நாட்கள் இருக்கும். சரியாக சொல்ல போனால் நேரத்தை கணக்கிட்டால், அதாவது நம்மள உழைக்கக்கூடிய நேரத்தை கணக்கிட்டால் ஒரு 50 நாட்கள் மிகாது. இந்த 50 நாட்களில் கிட்டத்தட்ட 15,000 ஐடி, 14,900 ஐடியை நெருங்கிட்டு இருக்கோம். 15,000 ஐடியா நெருங்கிறதுக்கு இன்னும் 100 ஐடிஸ் இருக்கு. இது ஒரு மைல்கல் அப்படின்னா சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ஐடி போட்டவங்க 385 லீடர்ஸ் இருக்காங்க. 12 ஐடி கொடுத்தவங்க, 6 ஐடி கொடுத்தவங்க, 5 ஐடி கொடுத்தவங்க, 4 ஐடி கொடுத்தவங்க, 13 ஐடி கொடுத்தவங்க, 25 ஐடி கொடுத்தவங்க, இப்படி எல்லாம் சேர்ந்த போது கிட்டத்தட்ட ஒரு 500 லீடர்ஸ் இருக்காங்க. மொத்தமா கணக்கிட்டா 900 லீடர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க இந்த ஸ்பீடு கேஷ் சிஸ்டத்துல. ஆவரேஜா நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு 80% பேர் கண்டிப்பா ஃபேமிலி ஐடி போட்டிருப்பாங்க. ஒரு ஐடி 2 ஐடினா ஆவரேஜா 3 வச்சுக்கிட்டா கூட, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 5000 ஐடி, 5000 பியூர் இன்வால்வ்டு பர்சன்ஸ், மெம்பர்ஸ் மூலியமா இந்த ஸ்பீடு கேஷ் மிகப்பெரிய பலத்தை அடைஞ்சிருக்கு. அந்த 5000 பேர்ல 1000 லீடர்ஸ் உருவாகி இருக்காங்க. 1:5 எங்கேயுமே இருக்காது. எந்த நெட்வொர்க்லையும் 5 பங்குக்கு 1 பங்கு லீடர் என்பது சாத்தியமே இல்லாதது. நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம். இந்த சாதனை வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது, செயலாக இருக்க வேண்டும். அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் மிகப்பெரிய அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்ய போறோம், எதனால நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொல்றதா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நான் இங்க பிளான் சொல்றதுக்கு வரல, உங்களோட நான் கலந்து நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்றத நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு ஒரு கருவியா இந்த ஸ்பீடு கேஷை நான் கையில எடுத்து இருக்கேன். இந்த ஸ்பீடு கேஷ் அப்படின்னு ஒரு உதயமாகத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், கொரோனா அப்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு டொனேஷன் கான்செப்ட். ஆனா அதுக்கு முன்னாடி டிடி எடுத்து டொனேஷன் தர மாதிரி கான்செப்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி மணி ஆர்டர் மூலியமாவே 3 மேட்ரிக்ஸ்ல ஒருத்தர் 3 பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பணும் அப்படின்ற டொனேஷன் கான்செப்ட்லாம் நிறைய வந்தது. ஸோ இது க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம். இந்த க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம் நம்ம இந்தியனுடைய கவர்மெண்டே ஆதரிக்குது. ஸோ க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஆனா அத ஒரு தவறான பாதையில புரிதல் இல்லாம எடுத்துக்கிட்டு போயிருந்தது அப்படின்றத மட்டும் நம்மளால யூகிக்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி 7 லெவல் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் 7 லெவல் சொல்லி ஒரு பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 2,52,000 பேர் வரும்போதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஒரே வெளில வருவார், சைக்கிளை விட்டு வெளில வருவார். இது சாத்தியமா? இது தெரியாம நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கான்செப்ட் பேரை சொல்ல விரும்பல. ஸ்பீடு கேஷ்ல என்னுடைய டவுன்லைன்ல என்னுடைய அருமை நண்பர், அவர் பேரையும் நான் சொல்ல விரும்பல, அவரு பிப்ரவரி மாசம் ஜாயின் பண்ண ஒரு கன்சர்ன்ல இன்னைக்குதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. அதே நபர் ஸ்பீடு கேஷ்ல மே 4ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்காரு, 3 லெவல் வாங்கிட்டாரு.
இஸ் வெயிட்டிங் ஃபார் த 4th level டு கம்ப்ளீட் இஸ் சைக்கிள். அவருடைய சைக்கிளை முடிக்கிறதுக்காக ஆர்வமா அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். இதை ஏன் நான் கம்பாரிசனா சொல்றேன்னா, இதை ஆராய்ஞ்சி அணுவா இதுல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்டை எடுக்கணும், இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகிறதுக்கு என்ன தேவை, அப்ப கண்டினியூஸா ப்ராஜெக்ட் வேணும், இந்த கண்டினியூஸ் ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், இப்படி சிந்திச்சு ஸ்பீடு கேஷ தலைமுறையா எடுத்துக்கிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங்கிங் நாங்க திங்க் பண்ணது, கம்பெனி இருக்கக்கூடாது, கம்பெனியில ₹1 கூட வரக்கூடாது, சர்வீஸ் சார்ஜ் வாங்கவே கூடாது, பேசுறது நன்கொடைல என்ன 1000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது அது ஏஜென்ட் செய்யற வேலை. அந்த விஷயம் இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிட்டோம், சம்பாதிச்சா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டோம், ஆனா மக்கள் டு மக்கள் திட்டமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பீப்புள் டு பீப்புள் அப்ரூவலா ஒரு முகம் தெரியாத நபருக்கு நன்கொடை தரதன் மூலியமா 2 மேட்ரிக்ஸ்ல ஒரு 1000 ரூபாயை பிக்ஸ் பண்ணி அந்த 1000 ரூபாய் ஒரு 1,60,000 மாறத்துக்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு சிஸ்டம் எப்படி இயங்கணும் அப்படி சொல்லி 4 லெவல்ல ஒரிஜினல் லெவல் 10 லெவல் பிக்ஸ் பண்ணி 2,52,000 பேர் வந்தாதான் ஒரு லெவல் ஒருத்தர் வாங்க முடியும் என்ற நிலைமை, தமிழ்நாட்டில் இருந்த நிலைமையை தலைகீழா மாத்தி வெறும் 1000 பேர் வந்தாலே ஒருத்தர் வெளில வரலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இன்னும் 10 தினங்கள்ல வெறும் 350 ஐடி வந்தாலே ஒருவர் வெளில வருவார் அப்படின்றத ஒரு சந்தோஷமான செய்தி ஆரம்பத்திலே உங்களுக்கு பாசிட்டிவா நான் வெளியில ரிலீஸ் பண்ணி சொல்றேன். கோடிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் அப்பா மரணம் அடைஞ்சதுனால இன்னும் 1 வாரத்துல அது ரெடி ஆக வேண்டியது, இன்னும் 1 வாரம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இன்னும் எவ்வளவு குயிக்கா உங்களுக்கு வெளில வரணும், எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த பிளானை நம்ம டிசைன் பண்ணி மே 4ஆம் தேதி வெளியிட்டோம். நிறைய அடிப்படையான விஷயங்கள், இதே அடிப்படையில் ஜெயிச்ச NFB நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதை உள்வாங்கி டிசைன் பண்ணி பல்வேறு கஷ்டங்களுடைய ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இன்னோவேட்டிவ் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சிக்கத்தக்க திட்டம். அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா கொண்டு வரணும். ஏன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா கொண்டு வரணும்னா, லெவலை குறைச்சாலும் அந்த லெவல் முடிஞ்சாதான் பணம் தருவாங்க. 7 லெவல் 6 லெவல் 5 லெவல் ஆக்குனாலும் அந்த லெவல் முடிஞ்சாதான் பணம் வரும். அப்ப அவர் உக்காந்துட்டு இருக்கணும். எதுக்கு அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் உள்ள வருது ப்ராஜெக்ட் உள்ள, அந்த 1000 ரூபாய் இன்னொருத்தருக்கு ஷேரிங் ஆகுது, இன்னொருத்தருக்கு அந்த 1000 ரூபாய் ஷேரிங் ஆகும்போது செகண்ட் லெவல் 3rd லெவல் 4th லெவலுக்கு ஏன் அந்த 1000 பிரிக்க கூடாது, ஒரே டைம்ல 4 பேருக்கு ஏன் போகக்கூடாது? அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் மிக சிறந்த விஷயம், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அப்போ ஒரு ட்ரீல ஒரு பக்கம் டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா மறுபக்கம் அமைதியா இருக்கும், அப்புறம் ட்ரீ நகரும் போது மறுபக்கம் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இந்த பக்கம் அமைதியா இருக்கும். அப்ப ஆல்டர்னேட்டிவா அந்த பர்டிகுலர் டேஸ்ல எல்லா இடத்துலயும் டிரான்சாக்ஷன் ஆல்டர்னேட்டிவா நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் ஹாப்பி ஆவாங்க. ஒரு 1000 ரூபாய் 1.60 மாறத்துக்கு எவ்வளவு வருடங்கள் ஆகும் நினைச்சு பாருங்க. 7 வருஷம் பேங்க்ல, சில பேங்க்ல 8 வருஷம், சில பேங்க்ல 6.5 வருஷம், சில தனியார் நிறுவனங்கள்ல 5 வருடம், RBI அங்கீகரிக்கப்பட்ட சில தனியார் நிதி நிறுவனங்கள்ல 5 வருடங்கள் 4 வருடங்கள் அவங்களுக்கு அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாறத்துக்கு சரி ரொம்ப அதிகமா சொல்ல வேணாம், 4 வருஷமே எடுத்துக்குமே. ஆனா நம்மளுக்கு 153 மடங்கு, அதாவது 160 160 வைங்க, அங்கங்க பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கணக்குக்காக சொல்றோம். 160 மடங்கு இந்த கிரௌட ஜென்ரேட் பண்ணி, நல்லா புரிஞ்சுங்க, இந்த கிரௌட ஜென்ரேட் பண்ணி கிரௌடு வர 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 இந்த அமௌண்ட் மேல இருக்கவங்களுக்கு சென்ட் ஆகி அவங்க ரிசீவ் ஆகி ஒரு சைக்கிள் முடிஞ்சு திரும்பி ஒவ்வொருத்தரும் 8 ஐடியா ரீபத் எடுத்து திரும்பி புதுசா வந்தவங்கள மேல லிஃப்ட் பண்ணி அவங்களையும் 8 ஐடியா முடிய வச்சு அப்படியே கீழே ஒவ்வொருத்தரும் கீழே பிளேஸ்மெண்ட் ஆகி மேல இருக்குங்க வெளியேறி, கீழே இருக்கவங்க லிஃப்ட் பண்ணி மேல இருக்குங்க வெளியில வந்து மறுபடியும் கீழே வந்து லிஃப்ட் பண்ணி இப்படி ஒரு சைக்கிளா போகணும். எத்தனை சைக்கிள் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். நாட் ஓன்லி
டெபெண்டன்ட் ஆன் த மேன் பவர் மட்டும் நம்பி இருக்க கூடாது, சிஸ்டத்தையும் நம்பணும். அப்ப அந்த சிஸ்டத்துக்கு சப்சிக்வெண்டா பல திட்டங்களை தீட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது எல்லாமே மக்கள் டு மக்களா நடத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து சில சம்பவங்கள் எப்பயுமே நன்மை நோக்கி போகும்போது தீமைகள் வராமலாம் இருக்காது. வாழ்க்கையே அப்ஸ் அண்ட் டவுன் தான். அப்ஸ் தான் ஆப்போசிட் டவுன் இருக்கதான் செய்யும். பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவாவே இருக்க முடியாது. நான் பாசிட்டிவ் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. கண்டிப்பா லைஃப்ல நம்ம ஏதாவது நெகட்டிவா மீட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த நெகட்டிவ் ஓவர் கம் பண்ணி நம்ம பாசிட்டிவா மாறி இருப்போம். சோ நல்லதை நோக்கி நம்ம போகும்போது கண்டிப்பாக இடர்பாடுகள் வரதான் செய்யும். அதையும் உழைத்தறிந்து ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கோம். ட்ரஸ்ட் வந்தாலும் நம்ம கொள்கையில எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய 5 திட்டங்களும் மக்கள் டு மக்கள் தான் பணம் போகும். ட்ரஸ்ட் வாங்கவே வாங்காது. ஒரு ரூபாய் கூட ட்ரஸ்ட் வாங்காது. ட்ரஸ்டும் ஒரு ஐடி போட்டு ஒர்க் தான் பண்ணும். நம்ம இந்த 5 ப்ராஜெக்டுக்கான பாதுகாப்பும் ஒரு ரெகுலேட்டிங் அமைப்பாக இந்த ட்ரஸ்ட் இயங்கும். எல்லா பணமும் மக்கள் டு மக்கள் தான். அப்போ ஒரு நன்றி கடனாக நம்ம போடுகிற திட்டத்துல வெளியில வரும்போது அவர்களுக்கு உடன்பாடு இருந்தால் நம்ம ட்ரஸ்டுக்கு டொனேஷனா அளிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு பல்வேறு திட்டங்களை நம்ம இயக்க போறோம். அதற்காக இந்த ட்ரஸ்டுக்கு 160க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், 350க்கும் மேற்பட்ட சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ், 300 பொதுக்குழு உறுப்பினர்கள், 27 செயற்குழு உறுப்பினர்கள், 7 ஆபீஸ் பேரர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நல்லதே நடக்கும் மக்கள் நல அமைப்பு ட்ரஸ்ட் உருவாகி இருக்கு. இந்த ட்ரஸ்ட் மூலயமா நம்மளுடைய சாதனைகள் மிகப்பெரிய சாதனை அடைய போகிறோம். அதுல நம்பர் 1 இன்னும் 1 வருடங்கள்ல நம்ம ரிசர்வ் பேங்கின் அங்கமாக மாற போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி நம்மளுடைய பயணம் செல்ல இருக்கிறது. அதற்கு தாய் யார் அப்படின்னா இந்த ஸ்பீடு கேஷ். இந்த ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸை எடுத்து ரொம்ப சிம்பிளா அழகான டிசைன் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டா உங்ககிட்ட மே 4ஆம் தேதி நாங்க சப்மிட் பண்ணும்போது எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணும்போது இன்னைக்கு 14,900 ஐடியை தொட்டு இருக்குன்னும் போது இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது எப்படி இந்த சாதனை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் பிளான். கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப். ஃபர்ஸ்ட் கிவ் ஹெல்ப். எப்ப நீங்க பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க எப்ப பணம் தானமா வழங்குறீங்களோ கடவுள் உங்களுக்கு பணத்தை சேர்ப்பார். அதன் அடிப்படையில நம்ம கிவ் ஹெல்ப் ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் நம்ம ஹெல்ப் பண்றோம். அந்த 1000 ரூபாய் ஹெல்ப் பண்றதுனால நமக்கு கெட் ஹெல்ப் 2 பேர்கிட்ட இருந்து கிடைக்குது. அப்ப 2000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அதுல 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அந்த மீதி இருக்கிற 1500 கிவ் ஹெல்ப்பா நம்மளுடைய செகண்ட் லெவலுக்கு டொனேட் பண்றோம். அப்ப 1500 ரூபாய் நம்ம ஹெல்ப் பண்றோம். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணமோ, நம்ம எதை நினைத்தமோ அது நடக்கும். நம்ம எதை உருவாக்கணுமோ, நல்லதை உருவாக்கினா நமக்கு நல்லது நடக்கும். கெட்டதை உருவாக்கினா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு பகவத்கீதை தேவையில்ல, குரான் தேவையில்ல, பைபிள் தேவையில்லை. சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மாற்றத்தை நோக்கி செல்லும் போது நினைக்கக்கூடிய விஷயம். இதற்கு கடவுளுடைய உபதேசங்கள் தேவையில்லை, எந்த புனித நூல்களும் தேவையில்லை. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெடுதல் நினைச்சா கெடுதல் நடக்கும். நம்ம நல்லது நினைச்சோம், 1500 ரூபாய் டொனேட் பண்ணோம், நமக்கு 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரூபாய் 6000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 2000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு ரீபத்தை இந்த இடத்துல சிஸ்டம் நமக்கு தருது. அந்த ஒரு ரீபத்து இமிடியட்டா கீழே வந்து எங்க கேப் இருக்கவங்க உக்காந்து மேல இருக்கவங்களுக்காக சப்போர்ட்